கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானில் நீளம் கொண்டு ஆண்டவா இறைவா இனி முதல் கொண்டு இந்த உலகத்தில் உயிர் வாழக்கூடாது என் உயிரையே விட்டு வருகின்றேன் ஆண்டவா இறைவா. அவசரப்பட்டு உயிரை துறக்க துணிந்து விட்டீங்களே, எதற்காகவா சாக துணிஞ்சிட்டீங்க? ஐயா அம்மா, இந்த உலகத்தில் நான் வாழ பிறந்தவள் அல்ல, இந்த உலகத்தில் நான் சாகத்தான் பிறந்தவள். என்னது, இந்த உலகத்தில் சாக பிறந்தவளா? அம்மா, துன்பத்தை கண்டு ஒவ்வொருவரும் இறந்து விட்டால் இந்த உலகத்துல யாருமே உயிரோடு வாழ முடியாதுமா. யாருக்குதான் துன்பம் இல்லை? ஏழைக்கும் துன்பம் இருக்குது, பணக்காரனுக்கும் துன்பம் இருக்குது, உயர்ந்தவனுக்கும் துன்பம் இருக்குது, தாழ்ந்தவனுக்கும் துன்பம் இருக்குது. ஏன் நம்ம படைத்தானே அந்த ஆண்டவனுக்கு 1000 துன்பம் இருக்குது. துன்பத்தை கண்டு துவண்டு விடக்கூடாது. இன்பத்தையும் துன்பத்தையும் ரசிப்பதுதான் வாழ்க்கை. நீங்கள் யார் என்று உண்மையை உரைத்தால் ஏதோ என்னால முடிஞ்ச உதவி செய்கிறம்மா. யார் நீங்க? ஒரு நாட்டின் இளவரசியா? ஒரு நாட்டின் இளவரசிக்கு மகேந்திரபுரி நாடா? நீயா என்னை காப்பாற்ற வேண்டும். யாருடைய முகத்தை பார்க்க கூடாது, யாருடைய முகத்தில் வெடிக்க கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்தேனோ உன் முகத்தை நான் கேட்க வேண்டுமா? நீ என்னை காப்பாற்ற வேண்டும் அடப்பாவி. என்னுடைய வாழ்க்கை எழுந்ததற்கு காரணமே நீ ஒருவன் தான். உன்னாலதான் என்னுடைய வாழ்க்கையை நான் பாவி. சாக போன உன்னை காப்பாற்ற நான் பாவிதான். உன்னை சொல்லி குற்றம் இல்லம்மா. இன்னைக்கு உலகமே அப்படிதான் இருக்குது. நல்லதை சொன்னா யாரு கேட்டுக்கிறாங்க? இன்னைக்கு முள்ள மாறி முடிச்சவிக்கு தில்லு முள்ளு பண்றதுதான் காலமாக. நல்லவனா நேர்மையான பாதையில போன காலமே கிடையாது. அடி பாவி நயவஞ்சகி நச்சு பாம்பே, உன்னையா நான் காப்பாற்றி இருக்கணும். நாட்டில் எத்தனையோ ஏழை எளிய மக்கள் வாழ வழி இல்லாம தவித்துக் கொண்டிருக்காங்க. அவர்களெல்லாம் காப்பாற்றாமல் இந்த படுபாவியை காப்பாற்றி நினைக்கும் போது என் மனமானதை வெடிக்கிறது. ஆமா, என்னால் உனக்கு இந்த நிலையா? காரணம் என்ன செஞ்ச? முன்பு சமயத்தில் அமைச்சர் கருணாகம் உன்னுடைய தங்கையை கற்பழித்து கொலை செய்து விட்டான் என்று நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து என் தந்தையிடம் நீ நீதி கேட்டாகி என்னுடைய தந்தை சரியான நீதி வழங்கவில்லை என்று அன்று என் குடும்பத்திற்கு நீ பெருத்த சாபத்தை கொடுத்தாகி அன்று இந்த ஏழை கொடுத்த சாபம் என்று உண்மையாகி பலித்து விட்டது. செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கின்றேன். இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் சூழ்ச்சி செய்து பால் விஷம் கலந்து என்னுடைய தந்தை கொன்று விட்டார். எனது உடைய தந்தை இருந்துட்டானா? உன் தந்தை செத்துட்டானா? இப்பதானே எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஒரு நாட்டு மன்னன் என்றால் நல்லது எது கெட்டது என்று தீர விசாரித்து நியாயம் வழங்க வேண்டும். தீர விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும். என் தங்கையை கற்பழித்து கொலை செய்தவன் உன் நாட்டு அமைச்சன் என்று பலமுறை உடைய நீதிமன்றத்தை எடுத்து கூறியும் நான் ஒரு ஏழை என்ற காலத்தில் உதாசனப்படுத்திய தந்தை என் தங்கச்சி நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? செல்லமா வளர்த்தண்டி. ஏழையாக பிறந்தாலும் எந்த குறையும் இல்லாமல் என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்தண்டி. படுபாவி, உன் நாட்டு அமைச்சன் தங்கையின் வாழ்க்கையை சீரழித்து கொலை செய்து விட்டார். என் தங்கையின் சாவிற்கு நீதி வேண்டும், என் தங்கையின் சாவிற்கு நியாயம் வேண்டும் என்று நீதிமன்றம் வந்து நான் ஒரு ஏழை என்ற காரணத்தால் என்னை உதாசனப்படுத்தி விட்டவுடைய தந்தை என் தங்கையை பிரிந்த சோகத்தால், என் தங்கையை பிரிந்த வேதனையால் என் வயிறேந்து சாபத்தை கொடுத்தண்டி. என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தன்மையில் வாடுகின்றனோ அதே போன்று நாட்டை இழந்து நாட்டு மக்களை இருந்து பெற்றெடுத்த பிள்ளைகளை மறந்து கட்டிய மனமிழந்து நடு வீதிக்கு அனாதையாக போக வேண்டும் என்றுதான் சாபத்தை கொடுத்தேன். ஆனால் இந்த ஏழை தந்த சாபம் உடைய குடும்பமே சின்னாபனமாகிவிட்டது. ஏய் எக்கனா கட்டு படி. ஐயா ஐயாவா? ஐயாவா? ஆமா, ஒரு மரியாதை தான். இவ்வளவு நேரம் வாடா போடா வச்சுக்காதீங்க. அது கோவம் இருக்கும் பொழுது யாரா இருந்தாலும் பேசக்கூடிய வார்த்தை தான். கோவம் தணிஞ்சிட்டா அப்படியே தெய்வமா பார்க்க வேண்டியதுதான். கோவம் தணிஞ்சு போச்சா? ஆமா, உங்கள் மீது இருந்த கோவம் எப்பயோ பறந்தோடிடுச்சு. புரியலையே. புரியல? இங்க பாருங்க, யாரும் மற்ற அனாதைகள் உடன் பிறந்த அண்ணனை பிரிந்து பெற்றெடுத்த தாய் தந்தை இழந்து இந்த உலகத்தில் எதற்காக உயிர் வாழ வேண்டும், உயிர் வாழக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மலை உச்சிக்கு வந்து என் உயிரிவிட துணிந்தேன். அப்படி என் உயிரிவிடும் பொழுது என்னை காப்பாற்றி எனக்கு மறுவாழ்வு நீங்க கொடுத்துட்டீங்க.
அதனால இனி முதற்கொண்டு என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் ஏன் என் வாழ்வு உனக்காக என் வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணித்து இங்க வந்ததே தவறாகி போய்விட்டது. இந்த பெண்ணை காப்பாற்றியதே தவறாகி விட்டது. எனக்கே வாழ்க்கை இல்லாத அலமோதி கிடக்குறான். இதுல எங்கிருந்து உனக்கு நான் வாழ கொடுக்குறது? ஏன் உனக்கு வாழ்க்கை இல்ல? வாழ்க்கை இல்லாத அழைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு வாழ்க்கை துணையா நான் வந்துட்டேங்க. ஐயோ வம்பல வந்து மாட்டி நிக்கிறேன்னு. வம்பல இல்ல, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஆமா, எனக்கு என்னமோ கை கால்லாம் படபடன்னு அடிக்குது. ஏன் படபடன்னு அடிக்குது? எனக்கு பெண்களை பார்த்தாவே அறவே பிடிக்காதே. அறவே பிடிக்காதா? இப்படி பார்க்காதீங்க. எப்படி? இப்படி சைட்ல பாருங்க. ஐயோ இல்லன்னா இந்த பக்கம் சைட்ல பாருங்க. ஐயோ இல்ல இப்படி குனிச்சு பாருங்க. நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல? அனைத்தும் அறிந்தவர்கள் நீங்கள். உங்களுக்கு ஒன்னும் புரியலன்னா எப்படிங்க? அச்சுச்சுவா. ஐயோ என்னங்க ஆச்சு? நீ என்ன தொட்டவனே ஷாக் அடிக்குது. ஷாக் அடிக்குதா? அப்படியா? இதற்கு முன்பதாக எந்த ஒரு பெண் கையும் உங்க மீது பட்டது கிடையாது. கைகெல்லாம் உதறுது. கைகெல்லாம் உதறுது. பெண்களை பார்த்தாலே பயமா இருக்குது. என்னங்க இங்க பாருங்க. ஐயோ நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? இறங்கி நவுத்து. ஐயோ ஐயோ பாரு, நான் பேசுறது அங்க யாருக்கோ புரிஞ்சிருக்குது. ஆனா உனக்கு புரியும். நான் தொடவே இல்லையே. சுந்தரவர்களே பாருங்க, சொல்லுங்க. எப்பொழுது நீதிமன்றத்தில் உங்களை பார்த்தேனோ. நீதிமன்றத்தில் என்ன பார்த்தியா? ஆமாங்க, அதை யாருமே கவனிக்கல. உன் முகத்தோட நான் பார்த்ததே கிடையாது. நீங்களும் கவனிக்கல. நீங்க உங்க தங்கிய பிரிஞ்ச சோகத்துல இருந்தீங்க. அதனால இந்த அழகான முகத்தை எப்பொழுது பார்த்தேனோ அப்பொழுது என்னுடைய மனதை நான் பறிவிடுப்பட்டேங்க. வாழ்ந்தால் உன்னோடு, இல்லை என்றால் இந்த மண்ணோடு மாண்டு வடிந்து விடுவேன். ஒண்ணு மட்டும் புரியுதுங்க. என்ன புரியுது? நீ ஏதோ என்ன செய்ய போறீங்க. இப்பதான் ஆரம்பமே. வா வாங்க, இப்பதான் ஆரம்பம். எப்படி? இப்படி துணி அவுக்காத வெக்கமா இருக்குது. துணி அவுக்குறேன். துணி விளைகிறது அது கிட்ட சேர்த்தேன். சொல்லுங்க. இங்க பாருங்க. என்னங்க என்னங்க நானும் என்னங்க பாடி போயின்னு விடுங்க. இல்லங்க மரியாதைங்க. மரியாதையா? நம்மளுக்குள்ள என்ன மரியாதை? சொல்லுங்க. அப்படிதான். இங்க பாருங்க, உங்களை பார்க்க என்னுடைய மனைவி மாறிவிட்டு தெரியுமா? தெரியுமா? என்னங்க காதல் கடிதம் தீட்டவி மேகம் கடிதம் தீட்டவி மேகம் எல்லாம் வானில் நீளம்
போறான்னு தெரியல. காசு தரா எங்க காதுல பார்த்தா எது காசு சொல்லிட்டு கொடு. முன்னாடி நான் கேட்டேன். இப்ப என் லவர் ஆயிடுச்சு. இப்ப எதுக்கு காசு தர? எனக்கு விளக்கு சொல்லி ஆகணும். ஆஹா, அது முன்ன தனியார் கொடுத்துரு. பியா தந்து கொடுக்குற ஒரு அன்பளிப்பு தான். வாங்க அட வாங்க. வர்றத வேணாம்னு சொல்றேன். என்ன லவ் பண்றியா? லவ் பண்றியாடா? இல்ல இல்ல உண்மையில சந்தேகமா இருக்குது. சரி அப்படியே மலையில தள்ளி போட்டேன். தப்பா? சரி குடுத்துட்டு போடா. குடுத்துட்டு போடா. மலையில இருந்து என்ன தள்ளி விட வந்தியே, அப்படியே தள்ளி விடுறதானே. இங்க பாருங்க மகேஸ்வரி, வாழ்க்கை மகேஸ்வரி, மகேஸ்வரி, வாழ்க்கை வேண்டாம் என்ற மன வேதனையோடு வந்தேன். ஆனால் உன்னை பார்த்ததும் இந்த மண்ணில் சிறிது காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டது அடுத்தவனும் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, எனது அந்தரங்க சூழ்ச்சியெல்லாம் தெரிந்தவள் யார்? நாட்டு மகாராணி. ஆமாங்க. அவள் உயிரோடு இருக்க வரை இந்த நாட்டை பிடிக்க முடியாது. உள்ளே சென்று மகானை சந்திக்கிறேன். புறப்பட்டு போகலாமா? இனிமேல் உங்கள் முகத்தை நான் பார்க்க முடியாத பாவியாகிவிட்டேன் அம்மா. தாயே அம்மா, சும்மாட்டு தலைமையிலே தண்ணி கூட தான் இருக்கும். அம்மா இடுப்பு மேலே அப்ப கூட நான் இருப்பேன். சும்மாட்டு தலைமையில தண்ணி கூட தான் இருக்கும். அம்மாவும் இடுப்பு மேலே அப்ப கூட நான் இருப்பேன். சும்மாட்டு தலைமையிலே தண்ணி கூட தான் இருக்கும். அம்மாவும் இடுப்பு மேலே அப்ப கூட நான் இருப்பேன். என்ன சுமையா நினைக்காம பிற சுகமா நினைச்சேன். என்ன சுமையா நினைக்காம பிற சுகமா நினைச்சேன். அம்மாவும் மடிமேலே தலை சாய்க்க வேண்டும் அம்மா. அப்படியே செத்திடலாம். மந்த நொடி போதும் அம்மா. அம்மாவும் மடி மேல தலை சாய்க்க வேணும் அம்மா. அப்படியே செத்திடலாம். அந்த சுகம் போதும் அம்மா. சிப்பிக்குள்ளே முத்த போல என்ன வச்சு காட்ட வழி. அப்புறமே மனச வச்சு அந்த மட்டும் பூத்த வழி. மூன்று மந்திரமே அம்மா அம்மா. மூன்றெழுத்து மந்திரமே அம்மா அம்மா. மூன்றெழுத்து மந்திரமே அம்மா அம்மாவும். பாதம் தொட்டு வணங்குறேன் நீ அம்மா அம்மா. பூமியில நான் நினைக்கிறேன் சாமியாக வந்தவனே. பூலோகம் சுற்றி வந்தேன் தாய போல யாரும் இல்லை. பொல்லாத ஊருக்குள்ளே நான் வாழ வேண்டும் என்று அம்மா நீ தினந்தோறும் சொல்வத சொல்லி வளர்த்தேன். பொல்லாத ஊருக்குள்ளே நான் வாழ வேணும்னு அம்மானி தினந்தோறும் சோழவட சொல்லி வளர்த்து. பொல்லாத ஊருக்குள்ளே நான் வாழ வேண்டும் என்று அம்மா நீ தினந்தோறும் சொல்வத சொல்லி வளர்த்தேன். குஞ்சி பறவை போல இருந்து நீ சிறகா வந்து முளைச்சு. குஞ்சி பறவை போல இருந்து நீ சிறகா வந்து முளைச்சு. அம்மாவும் மடி மேலே தலை
வேணும் அம்மா அப்படியே செத்திடல அந்த சுகம் போதும் அம்மா சித்திக்குள்ளே முத்தை போலே என்ன வச்சு காத்தவளே அப்புறானே மனத்தை வைத்து அங்கமெல்லாம் மூத்தவளே தாய் தந்தை இல்லாமல் யாருமற்ற அனாதியாகி இந்த பூமியிலே நான் பிறந்து விட்டேனே தாயே. என்ன தந்தை அழைத்துக் கொண்டிருக்கிறாய்? அமைச்சரே, என்ன காரணம்? என் தந்தை இறந்து விட்டார். என் தந்தை இறந்து தக்கத்தால் என் தாயும் அறிவிட்டு பிரிந்து விட்டார்கள். அமைச்சரே, மகாராணி அம்மா இறந்து விட்டார்களா? உண்மைதான். அப்படியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, உன் தங்கையை அடித்து அரவக்காட்டுக்கு அனுப்ப சொன்னாயே, இன்னும் இறக்கவில்லையா சதிகாரி? இதோ வா. பாடல் ஓசை கேட்டுக் கொண்டிருக்கிறது. கடிதம் தீட்டவே மிகந்தெல்லாம் காலில் நீலம் நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அமைச்சரே, அந்த படுபாவி இறந்து விட்டால் என்று பார்த்தால் அரவங்காட்டிலே சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டிருக்கின்றார்களா? இப்போது அரவங்காடு செல்கின்றேன். அவர்கள் இருவரையும் நான் கொன்று விட்டு வருகின்றேன். ஆனால் ஒன்று, இப்போது என் நாட்டை நான் தான் ஆட்சி செய்து வருகிறேன். நானும் சென்று விட்டால் என் நாட்டை ஆள்வதற்கு ஒருவர் வேண்டும் அல்லவா? என் நாட்டிலே யாரை ஒப்பிட்டு பார்த்தாலும் நீ தானையா அது? நான் சென்று அவர்களை கொண்டு நான் வந்தவர் வரைக்கும் என் நாட்டை சீரம் சிறப்போடு பார்த்துக்கொள். நான் புறப்படுகின்றேன். இளவரசர் புறப்படுகிறான். அரவங்காடு கொடிய விலங்குகளால் காட்டிலேயே அழிய போகிறான். இனி முதல் கொண்டு இந்த மகேந்திரபுரிக்கு நானே மன்னன் வருகிறேன். சொல்லு பார்க்கலாம். எப்படி தெரியுமா? எப்படி? ஏதோ நீ